இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மட்டன் பிரியாணி லஞ்ச் காம்போ. இதில் என்னெல்லாம் வைக்கிறேன்னா மட்டன் பிரியாணி, அப்புறமா மட்டன் லிவர் ரோஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணுவோம்ல அது. ஸோ இது மூணும் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ப்ளஸ் நம்மளோட யூஸ்வலாக பண்ணுற ரைத்தா இருக்கும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் மட்டன் லிவர் ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இதை ஆக்சுவலாக இந்த இடிக்கல் இருக்குல்ல அதை வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டால் ஜஸ்ட்டு பல்ஸில் வச்சு ஒரு 2 தடவை அப்படி வச்சுட்டோன்னா நம்ம ரொம்ப அரையாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். இது எண்ணெய் வேணால் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை, இப்போ நம்ம இடித்து வச்சோம்ல அந்த வெங்காயம், பூண்டு, அதெல்லாம் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், அதோட பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். நீங்கள் இந்த வெங்காயத்தோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஏன்னா நல்ல கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் அப்படின்னா வெங்காயம் இவ்வளோ போடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் வேணும் அப்படின்னா வெங்காயத்தை குறைச்சிக்கலாம். இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாக தான் சேர்க்குறேன், ஏன்னா ஏற்கனவே நம்ம லிவர் வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த மசாலாவுக்கு தான் நான் சேர்க்குறேன். லாஸ்ட்டில் வேணால் நம்ம பார்க்கலாம், கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் மட்டன் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மிளகாத்தூள் மசாலாலாம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைய நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பொடி போடும்போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு போட்டால் பெட்டர், கரிஞ்சு போயிடாமல் இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ மட்டன் லிவர் வாங்கியிருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணியும் அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கும்போது நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுது. இந்த ஸ்டேஜில் நான் அந்த ஏற்கனவே வேக வச்ச லிவர் பீசஸ் இருக்குல்ல அது அந்த வெந்த தண்ணியோடு சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு இது வேகணும். ஸோ நீங்கள் அடுப்பை ஃபுல்லாகவே வச்சுட்டு அதை மூடி போட்டு வச்சிடலாம். இந்த டைமில் நான் உப்பு பார்த்தேன், உப்பு கம்மியாக இருந்தது. ஸோ லைட்டாக உப்பு போட்டு அதோட கொஞ்சம் குருமிளகு பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை விட இன்னுமே நல்லா ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டு அதை நல்லா வதக்கி எடுத்தோன்னா நல்லா ட்ரையாக வந்துடும். எங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ரையாக ஆக வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ஆஃப் பண்ணுறேன். அடுத்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி இலையை மேலால் தூவி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அடுத்தது இப்போ மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் குக்கரில் பண்ணல, அந்த பிரியாணி பாத்திரம் ஒன்று இருக்குது நான்ஸ்டிக்கு, அதில் தான் பண்ண போகிறேன். இதில் நான் கடலை எண்ணெயை சேர்த்துக்கிறேன். சென்னை ஸ்டைல் பிரியாணிக்கு கடலை எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கடலை எண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் வேறு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ, அது சன்ஃப்ளவர் ஆயிலோ ரைஸ் பிரான் ஆயிலோ அந்த மாதிரி எதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி போயிடாதீங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாக வருது. நான் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5லேருந்து 6 வெங்காயம் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இதை இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகும்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பச்சை மிளகா கீரி அதையும் போட்டுக்கிறேன். இந்த பிரியாணிக்கு மிளகா தூளை விட பச்சை மிளகாவோட காரம் இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பச்சை வாடை கொஞ்சம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். அடுப்பு அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும்.
3 கிளாஸ் அரிசி பாஸ்மதி ரைஸு, இந்தியா கேட்டோட கிளாசிக்கு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் ஒரு பேக்கெட்டில், அதுதான் நான் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா கழுவி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அதே மாதிரி மட்டன் வந்து சீக்கிரம் வேகிற மாதிரி இருந்தால் தனியாக வந்து குக்கரில் போட்டு வேக வைக்க வேண்டாம். கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த மட்டனை மட்டும் நம்ம வேக வைக்கணும். நான் இன்றைக்கி வாங்கியிருக்க மட்டன் வந்து கொஞ்சம் அப்படி ஆகும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து ஒரு 3லேருந்து 4 கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான். அது ரொம்ப புளி கிடையாது. ஸோ அதனால் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா சேர்க்குறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது இந்த பிரியாணி மசாலா பொடி வந்து நான் வீட்லேயே பொடிச்சது தான். இது வந்து என்னோடய ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் கற்றுக்கிட்ட மசாலா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்குங்க. இது போட்டாலே அப்படியே அந்த முஸ்லீம்ஸ் வீட்டில் பண்ணுற அந்த பிரியாணி ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிரும். பெருசாக ஒன்றும் இல்லை, 3 ஐட்டம்ஸ் தான். பட்டை 20 கிராம், ஏலக்காய் 20 கிராம், கிராம்பு 15 கிராம். இதை நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அதுவும் கரிஞ்சிடலாம் கூடாது, லைட்டாக அந்த ஸ்மெல் வர வரைக்கும் லேசாக வறுத்து எடுத்துட்டு அப்புறம் அதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இது வந்து நிறைய போட்டு பொடிச்சு நான் வைக்க மாட்டேன், ஏன்னா அதோட ஸ்மெல் போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொடிச்சு எடுத்து வைப்பேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அடுத்தது ஒரு 100 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ரொம்ப புளிப்புலாம் இல்லாத தயிர் தான். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து பிரியாணிக்கான தண்ணி சேர்த்துக்கணும். இது குக்கர் இல்லாமல் அந்த பாத்திரத்தில் தான் செய்கிறேன், அதனால் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி அளவு. ஸோ நான் வந்து 3 கிளாஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு வந்து 4.5 கப்பு தண்ணி ஊற்றணும். ஆனால் இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா லிக்விடாக இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த 4.5 கப்பு அது போதும். ஆனால் இது கொஞ்சம் லிக்விட் அவ்வளோவா இல்லை, அதனால் நான் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துப்பேன். ஸோ 4.5 + 1/2 சேர்த்து 5 கப்பு தண்ணி நமக்கு வேணும். இதில் வந்து நான் மட்டன் வேக வச்சு அந்த தண்ணி அப்படியே இருக்கு இல்லையா, ஸோ நான் அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல அதை அளந்து 2 கப் வந்துருச்சு, மிச்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொதிக்குது. இதில் நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு இதை வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சிருச்சு. இதில் இந்த ஊற வச்சிருக்க அரிசியை நான் போடுறேன். இப்போ இதில் நான் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கரெக்டான அளவு சொல்லணும் அப்படின்னா ஒரு துள்ளி அந்த உப்பு வந்து கரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த அரிசியெல்லாம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெதுவாக கிளறி விடுறேன். ரொம்ப போட்டு கிண்டுனா அது வந்து அரிசி உடஞ்சிரும். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது மூடி போட்டு அந்த அரிசியும் மசாலாவும் சேம் லெவலுக்கு வர அளவுக்கு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ நடுநடுல ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கரெக்டாக மசாலாவும் அரிசியும் சேம் இதில் வந்துருச்சு. போட்ட மசாலா கொஞ்சம் அந்த அரிசி உறிஞ்சிக்குச்சு. இந்த டைமில் அடுப்புலேருந்து ஆஃப் பண்ணி நம்ம தம் வச்சிட போகிறோம். ஒரு பழைய தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டேன். அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நான் மூடி போட்டிருக்கேன். ஆனால் பார்த்ததுல இந்த சைடு வழியாக ஆவி போகிற மாதிரி இருந்தது, சரியாக டைட்டாக இல்லை அந்த மூடி. சரின்னு சொல்லி என்ன பண்ணேன்னா அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு ஃபுல்லாக நல்லா டைட்டாக அந்த வாய் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டை வச்சுட்டு அதுக்கும் மேலே வெயிட்டான இந்த கல், அப்புறம் கொஞ்சம் நல்ல பாத்திரத்தில் தண்ணி, அப்படி நிறைய கொஞ்சம் வெயிட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு சுத்தமாக அந்த ஆவி வெளியே போகாத மாதிரி நல்லா தம்மாக வச்சுட்டேன் நான்.
வச்சு ஒரு 20-25 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ திறந்து பார்க்க போகிறோம். சூப்பர், அடிபொலி 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 மக்களே, அடிபொலி. சூப்பராக வந்திருக்குல்ல, கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப அடிப்பிடிக்கவும் இல்லை, குழையவும் இல்லை, செம்மையாக இருக்குது. ஸோ இனி அடுத்த ஐட்டம் நம்ம பண்ணிடலாம். அது வந்து கத்திரிக்காய் கிரேவி. முதல்ல நான் வந்து ஒரு சின்ன பேன் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மையாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அது ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது. இப்போது அதே பேனை வச்சு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த கறிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டே. அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். எண்ணெய் இல்லாமல் இது பண்ணணும்னு பார்த்தா பண்ண வராது, டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் இப்போது கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறோம். சின்ன சின்னதாக கத்திரிக்காய். இதை 4 அப்படி கீறி உள்ள பூச்சிலாம் இல்லையான்னு அப்படி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிலாம் பார்த்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும். அதை வந்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ஃப்ரை ஆகி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா அதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும். நிறைய வெந்தயம் சேர்த்தா கசப்பு வந்துடும். சும்மா அந்த ஸ்மெல்லுக்காக ஒரு பிஞ்ச் போட்டு, அடுத்தது கொஞ்சம் குருமிளகும் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணியிருந்து அதையும் போட்டுக்கிறேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணது அதையும் போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வைக்கணும். அடுத்தது ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி இதில் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி வச்சுருக்கிறது இதில் ஊற்றணும். புளி எவ்வளோன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை 1 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு புளியோட ஸ்மெல்லாம் போகும்போது இந்த வறுத்து வச்சிருக்க கத்திரிக்காய் இதில் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம முதல்ல அரைச்சி வச்சோம்ல அந்த கடலையும் அப்புறம் எள்ளும் சேர்த்த பேஸ்ட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அந்த ஜார்லேயே கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நல்லா கலந்து அதையும் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விடலாம். இது இப்போ ஒரு மூடி போட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா அது திக்கார வரைக்கும் விட்டுடலாம். நடுவில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இது வந்து இப்போ திக்காக இருக்குது, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி இலையை போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இப்போது நம்மளோட காம்போக்கான மட்டன் பிரியாணி, மட்டன் லிவர் ரோஸ்ட், அப்புறம் இந்த கத்திரிக்காய் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூப்பராக பரிமாறி சுட சுட சாப்பிடணும். அதுலேயும் இதில் ஸ்பெஷல் வந்து வாழை இலையில் போட்டு சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டு சான்ஸே இல்லை. பிளேட்டில் சாப்பிட்றத விட இதுதான் செம்ம டேஸ்ட்டுங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இதை வந்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட சூப்பராக சமைக்கலாம். அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
எப்போவும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இன்னும் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ என்னோடய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வந்து சேரும். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பபாய்.